வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, பூரி, அப்புறமா வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனான ஒரு தால் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த தால் ஃப்ரையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம தால் ஃப்ரை எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தால் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு அரை உலக்கு தோரம் பருப்பும் அரை உலக்கு பாசி பருப்பும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு அளவாக தண்ணி விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு எப்படி வெந்திருக்கணும்னா ரொம்ப குலைவாகவும் வெந்திருக்கக்கூடாது, அதே சமயம் வேகாமலும் இருக்கக்கூடாது. ரொம்ப குலைவாக வெந்திருந்ததுன்னா உங்களுக்கு சாம்பார் மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பருப்பு வேகும் போதே நம்ம நெய் ஆட் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குக்கர் லிட் போட்டு விசில் போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ விசில் எல்லாம் போய் ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா பாருங்கள் பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும், குழைஞ்சும் இருக்கக்கூடாது, அதே சமயம் வேகாமலும் இருக்கக்கூடாது. இந்த பருப்பு கொஞ்சம் பார்க்குறதுக்கு தெரியணும், கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தால் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தால் ஃப்ரைக்கு நம்ம கடுகு உளுந்த பருப்புலாம் போட்டு தாளிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஜீரகம் தான் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஜீரகம் நல்லா இந்த நெய்யில் பொரியட்டும். அதுக்குள்ளே நான் இங்கே 6-7 பல்லு பூண்டும் 1 பீஸ் இஞ்சியையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த 2ஐயும் நம்ம இஞ்சி பூண்டோடு சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொடி ஐட்டம் எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நான் இங்கே ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கொதிக்க கொதிக்க திக்காயிட்டே வரும். நேரம் ஆக ஆக ஆறுனதுக்கப்புறமா இன்னும் திக்காகும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கிரேவி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதை விட இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க வச்சுக்கலாம். ஆனால் நேரம் ஆக ஆக இது ஆற ஆற இன்னும் திக்காயிட்டே தான் இருக்கும்.
சப்போஸ் இது ரொம்ப திக்காயிருச்சு, உங்களுக்கு போரிங் கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெந்நீர் சுட வச்சு நீங்கள் இந்த இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தாலை வந்து நம்ம தாளிக்க போகிறோம். 1 ஸ்பூன் நெய்யை நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போது 5-6 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். நான் முதலையே 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணதுனால இப்போ நான் ஜீரகம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் மட்டும் ஃபஸ்ட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போது மீதி 1/2 ஸ்பூன் கூட போட்டு நீங்கள் தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இந்த மிளகாய்த்தூள் வந்து கரிஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறத நம்ம தாலில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்ககிட்ட கசூரி மேத்தி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட இந்த டைமில் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான சூப்பரான தால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த தால் ஃப்ரை சப்பாத்தி, பூரி, அப்புறமா வெரைட்டி ரைஸஸில் தேங்காய் பால் சாதம், கீ ரைஸ், அப்புறமா பிளெயின் ஒயிட் ரைஸில் இந்த தால் போட்டு நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த மாதிரி தால் ஃப்ரை வச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தாலில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த்தியான தால் ரெசிபி உங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.